வணக்கம். ரொம்பவே சிக்கலான விஷயங்களை எடுத்து அதோட ஆணி வேர் வரைக்கும் போய் அலசுறது தான் நம்ம வழக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அதிர்ச்சியான கேள்வி. ஒரு அணைக்கட்டு அது ஒரு பேரழிவை உண்டாக்கிச்சா, இல்ல இது மனுஷங்களோட அலட்சியத்தால நடந்ததா? இலங்கையில சமீபத்துல நடந்த ஒரு பெரிய சோகம். ஒரு அணைங்கிறது நம்மள பாதுகாக்கவா இல்ல நம்மள அழிக்கவான்னு ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான ஒரு நீர்த்தேக்கமா யோசிக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு 10 மீட்டர் உயரத்துக்கு ஒரு பெரிய தண்ணிச் சுவர் கண்ணு முன்னாடியே எல்லா உயிரையும் சொத்துக்களையும் அப்படியே அள்ளிட்டு போகுது. ஆனா இது கடல்ல இருந்து வந்த சுனாமி இல்லங்க. மக்களை வெள்ளத்திலிருந்து காப்பாத்த வேண்டிய ஒரு அணையிலிருந்து தான் இந்த சுனாமியே உருவாகியிருக்கு. சரி வாங்க, கம்பளை பேரழிவுன்னு சொல்றாங்களே, அன்னைக்கு உண்மையில என்னதான் நடந்துச்சுன்னு கொஞ்சம் விரிவா பாப்போம். நவம்பர் 27 அன்னைக்கு தான் கொத்மலை அணைய திடீர்னு திறந்து விட்டாங்க. விளைவு கம்பளை நகரத்தையே ஒரு நன்னீர் சுனாமி அடிச்சு துவச்சிடுச்சு. உயிர் சேதம், பொருட்சேதம் கணக்கிலே அடங்காது. இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. இந்த அணை எதுக்கு கட்டினாங்க தெரியுமா? 1985ல கரண்ட் தயாரிக்கவும் வெள்ளத்துல இருந்து மக்களை காப்பாத்தவும்னு 2 முக்கிய காரணங்களுக்காக கட்டினாங்க. ஆனா பாருங்க, எது காப்பாத்தணும்னு நினைச்சாங்களோ அதே அணை தான் இன்னைக்கு இந்த பேரழிவுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய அழிவுக்கு அப்புறம் எல்லாரும் பதில் கேட்டாங்க இல்லையா? அப்போ அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அது என்னன்னு பாப்போம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்பப்பா திடீர்னு அவ்வளோ தண்ணி வந்துருச்சு, அணையே உடையிற நிலைமை, அதனால அணையா காப்பாத்த வேற வழியே இல்லாம உடனே கேட்ஸ் திறக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இது ஒரு கடைசி நிமிஷத்துல எடுத்த முடிவுன்னு கைவிரிச்சிட்டாங்க. அவங்க சொல்றத பார்த்தா தண்ணி மட்டும் அவ்வளோ வேகமா ஏறினதால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை திறந்து விடவோ இல்ல மக்களுக்கு வார்னிங் கொடுக்கவோ டைமே இல்லையா. நொடி பொழுதுல எடுத்த முடிவு தவிர்க்கவே முடியாததுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? இங்க தாங்க கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. இந்த திடீர்னு நடந்துச்சுன்னு சொல்ற கதைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுதா இல்ல டேட்டா வேற ஏதாவது சொல்லுதான்னு பார்க்கலாம். கணக்கு போட்டு பார்த்ததுல அந்த கனமழை நேரத்துல செகண்டுக்கு 2720 கியூபிக் மீட்டர் தண்ணி அணைக்குள்ள வந்திருக்கு. இது நிஜமாவே ஒரு பெரிய அளவு தான். இதை கேட்டா அதிகாரிகள் சொல்றது சரிதான்னு தோணுதில்ல? ஆனா இங்க தான் அவங்க வாதம் உடையுது. நல்ல கவனிங்க. கணக்குப்படி தண்ணி இவ்ளோ வேகமா வந்தா கூட அந்த அணை 85% நிரம்பியதிலிருந்து முழுசா நிரம்பி வழியறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆயிருக்கணும். இது நொடிப்பொழுதுல நடந்த விஷயமே கிடையாது. சோ இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான புள்ளி. ஒரு பக்கம் எங்களுக்கு டைமே இல்ல, திடீர்னு நடந்துடுச்சுன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல டைம் இருந்துச்சுன்னு டேட்டா சொல்லுது. இந்த 2 மணி நேரம் தான் ஒரு பெரிய பேரழிவுக்கும் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாத்துறதுக்கும் நடுவுல இருந்த வித்தியாசம். அப்போ 2 மணி நேரத்துக்கு மேல டைம் இருந்திருக்கு. அப்போ இந்த பேரழிவை தடுத்திருக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். சரியான திட்டமிடல் மட்டும் இருந்திருந்தா. பொதுவா இந்த மாதிரி வெள்ள கட்டுப்பாட்டு அணைகளை எப்படி நிர்வகிக்கணும்னா, முதல்ல வெதர் ரிப்போர்ட்டை பார்த்து கனமழை வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். 2வது அணை ஃபுல்லாகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை திறந்து விட ஆரம்பிக்கணும். 3வது அந்த 2 மணி நேர கேப்ல கீழே இருக்கிற மக்களுக்கு வார்னிங் கொடுத்து அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பியிருக்கணும். இதுதான் சரியான நடைமுறை. அப்போ ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த தண்ணீர் சுவர் இருக்குல்ல, அது மழையால வரல. அணை தண்ணிய தேக்கி வச்சு திடீர்னு ஒட்டுமொத்தமா திறந்து விட்டதால தான் உருவாச்சு. ஒருவேளை அவங்க சரியா பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டிருந்தா ஆத்துல தண்ணி மட்டம் மெதுவா ஏறி இருக்கும். மக்களுக்கு தப்பிச்சு போக எவ்வளோ நேரம் கிடைச்சிருக்கும். இந்த வாதம் விஷயத்த அப்படியே வேறொரு கோணத்துக்கு கொண்டு போகுது. இது இனிமே ஒரு இயற்கை சீற்றம் இல்ல, இது ஒரு கிரிமினல் கேஸ். வாங்க இப்ப இலங்கை சட்ட புத்தகத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது குற்றத்துக்குரிய மனித கொலை அப்படின்னா என்ன? ஒரு காரியத்தை செஞ்சா அதனால சாவு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சே செய்யறது. இங்க கேள்வி இதுதான், அணை கேட்ஸ திறந்தா கீழே இருக்கிற மக்கள் இறந்து போவாங்கன்னு அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? அடுத்தது இதை விட இன்னும் சீரியஸான குற்றச்சாட்டு கொலை. இதுல சாவு ஏற்படலாம்ங்கிறத தாண்டி நீங்க செய்யற காரியத்தால கண்டிப்பா சாவு நடக்கும்னு தெரிஞ்சே செய்யறது. இதுக்கு எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது. இது வெறும் அலட்சியம் இல்ல, இது தெரிஞ்சே செஞ்ச ஒரு செயல். சரி, இவ்ளோ கடுமையா சட்டம் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு அதிர்ச்சியான கேஸ இப்போ நம்ம பார்க்கலாம். 2005ல யாங்கல்முதுரா பகுதியில ஒரு ரயில் விபத்து நடக்குது. ஒரு பஸ் டிரைவர் மூடியிருந்த ரயில்வே கேட்டை தாண்டி பஸ்ஸை ஓட்டிட்டு போறாரு. வர்ற ட்ரெயின் மேல மோதி ஏகப்பட்ட பேர் இறந்து போறாங்க. இதுல அந்த டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் இதே சட்டப்பிரிவுகள்ல மரண தண்டனை கொடுத்தாங்க. ஏன்னா 3 கேட்டை தாண்டுனா கண்டிப்பா விபத்து நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த தீர்ப்பு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுச்சு. பெரிய அலட்சியம் கூட சில நேரங்கள்ல கொலையா கருதப்படும்.
இப்போ இந்த 2 சம்பவத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. அந்த பஸ் டிரைவர் செஞ்ச மாதிரியே அணை அதிகாரிகளும் அவங்க செஞ்ச காரியத்தால கண்டிப்பா மரணம் ஏற்படும்னு தெரிஞ்சுதான் செஞ்சாங்களாம். இதுதான் இங்க வைக்கப்படுற வாதம். 2 இடத்துலயுமே ஆபத்துன்னு தெரிஞ்சும் ஒரு செயல் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த கொத்துமலை அணை சம்பவம் வெறும் ஒரு சோகம் மட்டும் இல்ல. ஒரு பேரழிவு வரப்போகுதுன்னு கணிக்க முடியுது. ஆனா அதை தடுக்க நாம தவறும்போது அதுக்கு யார் பொறுப்பு? இந்த அடிப்படை கேள்வியதான் இந்த சம்பவம் நம்ம முன்னாடி வைக்குது. இது இயற்கையோட சீற்றமா இல்ல மன்னிக்கவே முடியாத மனுஷனோட தவறா? முடிவு உங்க கையில.